ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கிளாஸில் சாப்டர் 10 சர்க்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள்ஸோட இன்ட்ரொடக்ஷன் தான். ஜஸ்ட்டு சர்க்கிள்னால் என்ன, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன. இப்போ ஏதாச்சும் ஒன்றாக்கில் அதில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சர்க்கிளில் நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சொல்லுவோம். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே ஷார்ட்கட்டாக ஈஸியாக எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னாக்கா, பொசிஷன் கரெக்டாக உட்கார மாட்டேன்றீங்க. சிட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த நெக் பெயினோ இல்லை ஹை பெயினோ இல்லை சீக்கிரம் டயர்ட் ஆயிடுது அதெல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் கீழே டேபிள் சேரில் தான் உட்காரணும்னு இல்லை, கீழே உட்காந்திங்கன்னா கூட ஒரு சிலர் பண்ணுற தப்பான விஷயம் என்னென்னா, கையில் மொபைல் வச்சுட்டு தலையை கீழே தொங்க போட்டு பார்ப்பீங்க இல்லையா, மேலே அப்படி பார்ப்பீங்க. அப்படி பார்க்காம கரெக்டான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. இப்போ கூட வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிட்டு சும்மா நோட் புக்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு மொபைலில் தான் பார்க்குற மேம்னாக்கில் நோட் புக்ஸ் கூட வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு உங்களுடைய நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவோம், சிட் ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல இல்லையா. எதுக்காக ஸ்ட்ரைட்டாக உட்கார சொல்கிறோம், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆகாது, அதுக்காக தான். சரியா? ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிடுங்க. பொசிஷனை கரெக்டாக பார்த்து உட்காந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனும் கொஞ்சம் கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப பக்கம் வச்சும் பார்க்காதீங்க. கண்ணுக்கு கொஞ்சம் அந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இது இல்லாமல் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து. இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பண்ணுற தப்பு எது, கரெக்டான பொசிஷன் எது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஓகே, சரி, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். சர்க்கிள்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய சர்க்கிள்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அது நம்மளோட சைக்கிள் ஆர் எனி ஒரு வெஹிக்கிளோட வீலாக இருக்கட்டும், இல்லை அசோக் சக்ரா, இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், சிடி, காயின், இல்லை பேங்கிள், இல்லை நம்மளோட ஷர்ட்டில் இருக்கிற பட்டன், இந்த மாதிரி எல்லாமே என்னது சர்க்கிள்ஸில் தான் இருக்குது. நம்ம யோசிப்போம், எதுக்கு தான் இந்த சர்க்கிள்லாம் படிக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துவோம், இந்த சர்க்கிள்லாம் எதுக்கு தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் சர்க்கிள் இருக்குது. அப்புறம் ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குது, ஓகே, அது சர்க்கிள் தெரிஞ்சுக்கிட்டா போதாதா, அதில் இருக்கிற ரேடியஸு சென்டர் என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஜெயின் வீல். எங்கே போனாலையும் ஆஹா சூப்பர் அப்படின்னு அதில் உட்காந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். அது என்னது, ரேடியஸ். நம்ம இதில் ஒரு கம்பியில் அந்த ரேடியஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட அந்த ஜெயின் வீல் கம்ப்ளீட் ஆகாது. நம்மளால் அந்த மாதிரி கரெக்டாக அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்ற முடியாது. சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட என்ன ஆகிடும், அது ஃபுல்லும் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இடத்துல சர்க்கிளோட அப்ளிகேஷன் இருக்குது. நம்மளுக்கு தான் தெரியுது, நம்ம தான் அதெல்லாம் கவனிக்காமல் விட்டுடுறோம். மேக்ஸுன்றதை மேக்ஸாக பார்த்துட்டு போயிடுறோம். டெய்லி லைஃப்பில் ரிலேட் பண்ணுறதே கிடையாது. நம்மளுடைய கண் இருக்கு இல்லையா, ஐ, அதில் இருக்கிறது கூட சர்க்கிள் தான். இதில் சர்க்கிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் மேம், கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஆப்ரேட் இப்போ சயின்ஸ் ரிலேட்டடாக கூட நான் சொல்கிறேன். அதாவது இப்போது டாக்டர்ஸ்லாம் கூட அதில் பண்ணணும் அப்படின்னும் போது கரெக்டாக இப்போ கண்ணில் போகிற விழுந்துருச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இந்த சர்க்கிள் ரிலேட்டடான கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நம்மளுடைய பெரிய மித்து, ரெயின்போனா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும், ஒரு கர்வாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது தப்பு. ரெயின்போ வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள். ஓகேவா? இது இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ரெயின்போன்றது என்னது, ஒரு ஃபுல் சர்க்கிள். நம்ம கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஜஸ்ட் ஒரு ஆர்க் மாதிரி தெரியும். பட் நம்மளோட ஸ்கைலேருந்து வியூ பார்க்கும்போதோ, இப்போ சப்போஸ் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம், ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல் சர்க்கிளாக தெரியும். ரெயின்போன்றது ஃபுல் சர்க்கிள். ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சர்க்கிளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகே, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். சர்க்கிளில் முக்கியமானது சென்டர். இந்த ஏன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது சென்டர் அப்படின்றது தெரியும். ரேடியஸ் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஏபி அப்படின்ற டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ். சர்க்கிள் இது ஃபுல்லாக இருக்கிறது தான் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம், சீக்கண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, SECANT. என்னது, சீக்கண்ட். அந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம், சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கண்ட் தப்பாக சொல்லிடக்கூடாது. ஒரு சிலர் வந்து செகண்ட்னு படிச்சிருவீங்க, இல்லை வேறு மாதிரி படிப்பீங்க. அது என்னது, சீக்கண்ட். ஓகே, இந்த வயலட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அது டயாமீட்டர் தெரியும், அதனால நான் அதை பெருசாக சொல்ல. ரெட் கலரில் இருக்கிறது அது டயாமீட்டர். வயலட் கலரில் இருக்கிறது என்ன, கார்டு, CHORD, கார்டு. ஓகேவா? நம்ம கார்ட்ஸ் விளாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கார்டுன்னு சொல்லுவோம், இது கார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அது என்னென்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். TANGENT, டேஞ்சன்ட். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸாக பார்க்க போகிறோம். என்ன இது, இந்த வேர்டு என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீக்கண்ட், டயாமீட்டர், கார்டு, டேஞ்சன்ட். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி. பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சினா ஒன்றும் இல்லை, டேஞ்சன்ட்டோடைய சர்க்கிளும் இந்த டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா?
சரி, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக கரெக்டாக பார்க்கலாம். இப்போ சர்க்கிள்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துருவோம். சர்க்கிள்னால் என்ன? த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன் விச் ஆர் அட் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ரேடியஸ்ன்றது எப்படி இருக்கும்? அந்த சர்க்கிள் ஃபுல்லாக எந்த இடத்துல நீங்கள் சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டிங்கனாலையும் அது ரேடியஸ். நிறையா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம்? ரேடியஸ். ஃப்ரம் அ கான்ஸ்டன்ட் பாயிண்ட், அந்த கான்ஸ்டன்ட் பாயிண்ட், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம்? center is called a circle. பாருங்க, நான் இப்போ சென்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த சென்டர்லேருந்து ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சர்க்கிள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், பெருசாகும். பாருங்கள், நான் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண அதே டிக்ரீஸ் பண்ண சின்னதாகும். இன்க்ரீஸ் பண்ணால் பெருசாகுது, டிக்ரீஸ் பண்ணால் சின்னதாகுது. அப்போ என்ன ஆகுது? ரேடியஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சர்க்கிளோடைய சைஸு சேஞ்சஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், அந்த சுற்றி பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா? அதுதான் நான் என்ன சொன்னேன்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன் விச் ஆர் அட் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? ரேடியஸ். இப்போ சென்டர்லேருந்து அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது? அந்த சென்டர்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ரேடியஸ் நான் வச்சுட்டேன் அப்படின்னா சுற்றியும் ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டே வந்தாக்க ஃபார்ம் ஆகிறது தான் என்னது? சர்க்கிள். ஓகேவா? அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்றது தான் என்னது? நமக்கு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரியில் கூட பார்த்துருக்கோம். லைனுன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை அப்படியே பக்கம் வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு லைன் ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி தான் இங்கவும் நம்ம பக்கமாக பாயிண்ட்ஸ் வச்சா என்ன ஆகுது? நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. பட் இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ்டு சென்டர் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வச்சுக்கிட்டு ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் என்ன? சர்க்கிள். கிளியராக? சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த சுற்றி. இப்போ பெரிமீட்டர் சொல்லுவோம் இல்லையா? பவுண்ட்ரி சொல்லுவோம் இல்லையா? சர்க்கிளுக்கு இருக்கிற பவுண்ட்ரியோட ஸ்பெஷல் நேம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். இதுவே ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லலாம் என்ன சொல்லுவோம்? பவுண்ட்ரி ஆர் பெரிமீட்டர் சொல்லுவோம். சர்க்கிள் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அதுலலாம் வந்து பாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது லைன் செக்மெண்ட் இருக்கும். இதில் லைன் செக்மெண்ட்டாக இல்லாமல் கர்வாக வருது இல்லையா? அதனால் இதை சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் த பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரியை தான் என்னன்னு சொல்கிறோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறோம். சர்க்கிள் கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக இந்த 3 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று செக்டார். இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? இது என்னன்னு சொல்லுவோம்? செக்டார் சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? செக்டார். ஓகே, இதை செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஆர்க். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட பார்த்துருப்போம். ஆர்க் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லுவோம். செக்டார், செக்மெண்ட், ஆர்க். இந்த பாயிண்ட்ஸை கிளியராக வச்சுக்கணும். ஓகேவா? அது எப்படின்றத பார்த்தலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற 3 பாயிண்ட்ஸு. ஆல்ரெடி பார்த்த ஒரு முறை ரீகேப் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சென்டர்னால் கிளியராக இருக்கும். ரேடியஸ்னால் என்ன? டயாமீட்டர்னால் என்ன? கார்டுனா என்ன? டேஞ்சன்ட்னா என்ன? இந்த கார்டுனா என்ன அப்படின்றதையும் ஒரு முறை கிளியராக பார்த்துடலாம். பாருங்க, கார்டு அப்படின்றது என்ன பண்ணும்? 2 பாயிண்டில் டச் பண்ணும். 1 2 பாயிண்டில் டச் பண்ணோம். அது ஒரு லைன் செக்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? லைன் செக்மெண்ட்னா என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அதே டேஞ்சன்ட் அப்படின்றது சிங்கிள் பாயிண்டில் ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு போய்டும். சர்க்கிளில் என்ன பண்ணிடும்? டி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட் மீன்ஸ் டச் பண்ணும். ஜஸ்ட் என்ன பண்ணும்? அப்படியே டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டேஞ்சன்ட் சொல்லுவோம். அதுக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டு கிடையாது. அது லைனுனா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கிடையாது. அதே லைன் செக்மெண்ட்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இதுவும் ஆல்ரெடி யூக்ளிட்ஸ்லாம் நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஓகே, இதில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்னா என்ன, செக்டார்னா என்னன்னு பார்த்தோம். செக்மெண்ட் அப்படின்றது இந்த கார்டு இருக்கு இல்லையா? கார்டு அண்ட் ஆர்க்குனா இப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆர்ச்சிக்கிட்ட வாங்க, இந்த ஆர்ச்சிக்கிட்ட வாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆர்ச்சு, அதுதான் ஆர்க்கு. ஓகேவா? இந்த ஆர்க்கும் ஒரு செக்மெண்ட்டும், அந்த செக்மெண்ட் தான் என்னது? கார்டு. லைன் செக்மெண்ட்டு தான் கார்டு. ஓகேவா? அந்த லைன் செக்மெண்ட்டும் ஆர்க்கும், தட் இஸ் கார்டு அண்ட் த ஆர்க் சேர்ந்தது தான் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சர்க்கிளில் ஏதாச்சும் ஒரு லைன் போடுறோம், தட் இஸ் கார்டு ட்ரா பண்ணுறோம். அப்படி ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குது இல்லையா? அந்த பீஸை செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அது சின்னதாக அந்த ரெண்டாக கிடைக்குது. அதில் எது சின்னதாக இருக்கோ அதை மைனர்னும், எது பெருசாக இருக்கோ அதை மேஜர்னு சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது இது என்னடா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம். இல்லை இப்போ டாக்டர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்போ மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட். அதே மாதிரி தான் ஆர்க்குமே. சின்னதாக இருக்கிறது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்டார்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கேக் பீஸ் இல்லை பீஸாவில் இருக்க ஒரு பீஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்டார்.
செக்டார் ரேடியஸ் சேர்ந்து வருது, செக்மெண்ட் லைன் செக்மெண்ட், தட் இஸ் கார்டு. செக்டார் ஆரில் முடியுது, அப்போ ரேடியஸ் ஒரு கேக் பீஸ் மாதிரி வரும் பாருங்கள். இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ். ரேடியஸ் வச்சு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, இப்படி இருக்கிறதெல்லாம் செக்டார்னு நினச்சிருங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் செக்டார் கிடையாது, தப்பு. இந்த சென்டர்லேருந்து வரணும். இது வந்து சென்டர்லேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. என்ன இப்படி வரைஞ்சாலும் செக்மெண்ட், இப்படி வரைஞ்சா எப்படி வரைஞ்சாலுமே அது என்னது செக்மெண்ட். ஆனால் செக்டார்னது கம்பல்சரி என்ன பண்ணணும், சென்டர்லேருந்து பாருங்கள் ரேடியஸ் இப்படி கூட வரையலாம். நீ எவ்வளோ குட்டியாக வேணுமோலையும் அப்படி வரையலாம். பட் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது சென்டர்லேருந்து. இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது ரெண்டு என்னது ரேடியஸ், ரெண்டு ரேடியஸ். அப்படி வர்றது தான் என்னது நமக்கு செக்டார். ஓகேவா? அதுலேயுமே சின்னதாக இருக்கிறது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர். அப்போ செக்டார்னா என்ன, ரேடியஸ் அண்ட் ஆர்க். மைனர் ஆர்க் அதாவது சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா அது மைனர் செக்டார், பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா மேஜர் செக்டார். ஓகேவா? செக்மெண்ட்னா த லைன் செக்மெண்ட், தட் இஸ் த கார்ட் அண்ட் த ஆர்க்கு. அதுவே செக்டார்னா ரேடியஸ் அண்ட் த ஆர்க். எத்தனை ரேடியஸ், ரெண்டு ரேடியஸ். ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் செக்டார் செக்மெண்ட் கொடுத்துருக்க. செக்டார்னா என்னன்னு தெரியும், ஒரு கேக் பீஸ் மாதிரி இருக்குது. செக்மெண்ட் அப்படின்னா இந்த கார்டு அண்ட் த ஆர்க். இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். எது மைனர் மேஜர்ன்றது ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், சின்னதாக வருது இல்லையா. ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ப்ளூ கலரில் இருக்கிறது பாருங்கள் சின்னதாக வரும். அது என்னன்னு சொல்லுவோம், மைனர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எந்த பக்கம் எடுத்தாலும் சின்னதாக வரத மைனர், பெருசாக வரத மேஜர் சொல்லுவோம். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் சின்னதாக வருது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பாருங்கள் ஸ்மாலர், பிக்கராக இருக்கிறத மேஜர் சொல்லுவோம். ஸ்மாலரை மைனர்னும் பிக்கரை மேஜர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது இதுலேயுமே. இப்போ நான் சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இதுவும் சென்டர், இதுவும் சென்டரில் இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரெண்டும் பார்க்கறதுக்கு சேமாக இருக்கே மேம், அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்கிறது, என்ன ஆயிடுச்சு நமக்கு, ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு. அப்போ சேமாக வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ இதை நான் செக்டார்னு சொல்லுமா மேம், செக்மெண்ட்னு சொல்லுமா மேம்? ஏன்னா இங்கேவும் எனக்கு என்ன இருக்குது, கார்டு இருக்குது. டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு. இதை சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்ருக்கோம். அப்போ இதுவும் கார்டு தான். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் செக்மெண்ட், ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தால் டயாமீட்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கேயும் டயாமீட்டர், இங்கேயும் டயாமீட்டர். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆர்க். ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலாகவும் ஆயிடுச்சு. இது மைனராக மேஜரானு தெரியல. சரி, செக்டார் செக்மெண்ட்னு வச்சுக்கிட்டா கூட மைனராக மேஜராக ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது மேம். அப்போ இதுக்கு ஸ்பெஷல் நேம் இருக்கும் இல்லையா, என்ன நேம் அது, செமி சர்க்கிள். சர்க்கிளில் பாதி, அதை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஸ்பெஷல் நேம் என்ன, செக்டார் செக்மெண்ட் அதெல்லாம் தாண்டி என்ன நேம் இருக்குது, செமி சர்க்கிள் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. கிளியராக இப்போ உங்களுக்கு இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? செக்டார் அப்படின்றது வந்து அந்த மைனர் மேஜர் வரும்போதும், செக்மெண்ட்ன்றதும் மைனர் மேஜர் வரும்போது தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். அதுவே சென்டரில் வந்துருச்சுன்னா என்ன மேம் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதை செமி சர்க்கிள்னு சொல்லுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, ஆர்க்லேயும் அதே சேம் ஸ்டோரி தான். சின்னதாக இருக்கிறத மைனர், பெருசாக இருக்கிறத மேஜர் சொல்லுவோம். பாருங்கள், இதை நான் பெருசு பண்ணிட்டு போகிறேன், இவ்வளோ பெருசு பண்ணிடுறேன் அப்படின்னாக்கலாம் இதுவுமே ஆர்க்கு தான். நிறைய பேர் என்ன நினச்சிப்பிங்கன்னா, அந்த சின்னதாக வரைஞ்சால் மட்டும்தான் ஆர்க்கு, இப்போ இவ்வளோ பெருசு வரைஞ்சா கூட ஆர்க்கு, அது இன்னும் ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா அது ஆர்க் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஓகேவா? எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணலாம். இப்போ இது இவ்வளோ பெருசு வரைஞ்சால் கூட அது என்னது ஆர்க்கு தான். இப்படி குட்டியூண்டு வரைஞ்சாலே அது என்னது ஆர்க்கு தான். ஓகேவா? கிளியராக அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு போயிடலாமா? அதுலேயே சின்னதாக இருக்கிறது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர். ஓகே, இப்போ கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதுக்கான டைம் வந்துச்சு. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆல்வேஸ் ஃபாலோ 2022 டு ரெடியூஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல். இப்போ நான் ஐ ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணுங்கள், பட் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 feet அவையில் ஏதாச்சும் ஒரு விஷயம், இல்லை விண்டோ வழியாவோ எங்கேயோ ஒன்று வெளியே பாருங்கள். ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். Now blink your eyes at least 20 times. Okay children, come back to the screen. Please repeat this every 20 minutes. Okay, next நம்ம டாபிக்ல போயிடலாமா? ஓகே, ஒரு முறை ரீகேப் பார்த்துடலாம். ரேடியஸ், டயாமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இதாக பார்க்கலாம். ரேடியஸ்னால் என்னென்னு தெரியும், டயாமீட்டர்னால் 2 times த ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அதை சுற்றி இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம் சர்க்கம்ஃபரன்ஸ். கிளியராக அந்த ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள், அது சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுற அந்த பாயிண்ட்.
ஃபுல்லாக வெளியே இருக்கு இல்லையா பவுண்ட்ரி, அதை தான் என்னென்னு சொல்லுவோம் சர்க்கம்ஃபரன்ஸ். இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அது? பை அப்படின்றத பார்க்க போகிறோம். பை இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது என்னென்னு சொல்லுவோம் பை, பிஐ அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் நம்ம ரைட் பண்ணும்போது பண்ணுவோம். பை அப்படின்னு சொல்லுவோம். எழுதும் போது ஜஸ்ட்டு 2 லைன் போட்டு மேலே ஒரு கோடு போடுறோம். இன்னும் கொஞ்சம் தான் எழுதுனா இப்படி போடும். கிளியரா? ஓகே. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைட் டயாமீட்டர். டயாமீட்டர் மீன்ஸ் 2 times r. சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைட் 2 times ரேடியஸ், தட் இஸ் டயாமீட்டர் தான் என்ன நமக்கு கிடைக்கும்? பை அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய சர்க்கிள் எடுத்தாலும் சரி, குட்டியூண்டு சர்க்கிள் எடுத்தாலும் சரி, ரொம்ப பெரிய சர்க்கிள் எடுத்தாலும் சரி, நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணுங்கள். எப்படி மேம் மெஷர் பண்ணுறது? ஒரு த்ரெட்டு வச்சுக்கிட்டு அந்த சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை கொண்டு போய் ஸ்கேலில் ரூலரில் வச்சு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டயாமீட்டர்னால் தெரியும் இல்லையா? டயாமீட்டர்னா என்ன? சென்டர் வழியாக பாஸ் ஆகும். 2 times தான் ரேடியஸ். இல்லை ரேடியஸ் தெரிஞ்சாலே ஓகே, இல்லை டயாமீட்டர் எடுத்தாலே ஓகே. ரூலர் வச்சு மெஷர் பண்ணாலே ஓகே, இல்லை அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் த்ரெட் வச்சு மெஷர் பண்ணலாம். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர் வழியாக கரெக்டாக போகணும், அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அப்போ மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைட் டயாமீட்டர் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய சர்க்கிளோ இல்லை குட்டியூண்டு சர்க்கிள் எடுத்தாலுமே கரெக்டாக 3.14159 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். 3.1 அந்த வேல்யூவில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது கான்ஸ்டன்ட், எல்லா சர்க்கிளுக்குமே இதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? இதுக்கு பை டே அப்படின்னு கூட ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். 3.14. 3 அப்படின்றத மந்த்தாக கன்சிடர் பண்ண. 3rd month என்ன? மார்ச் 14th. மார்ச் 14th எவ்ரி இயர் மார்ச் 14th வந்து பை டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ மற்றதுக்கெலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி 14th of March செலிப்ரேட்டட் as பை டே. ஓகே. ரேடியஸ்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அவுட்வர்ட். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அவுட்வர்ட். டயாமீட்டர்னா கோஸ் டு த கோஸ் ஸ்ட்ரைட் அக்ராஸ் த சர்க்கிள் த்ரூ த சென்டர். சென்டர் வழியாக போகணும். சென்டர் வழியாக போகலைன்னா அதுவுமே இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோம்? கார்டுன்னு சொல்லுவோம். டயாமீட்டரும் கார்டு தான். டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன? டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த சர்க்கிள். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாமா? கிளியரில் இந்த கான்செப்டில். நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன? டயாமீட்டர் 2 times த ரேடியஸ். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன? 2 times த ரேடியஸ் மல்டிப்ளை பை, அதாவது 2 டயாமீட்டர் இன்ட்டு பை, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். பாருங்கள், ரேடியஸ்ன்றது 2 times, சாரி டயாமீட்டர்ன்றது 2 times த ரேடியஸ். ஃபஸ்ட்டு ரேடியஸ், அப்புறம் டயாமீட்டர், அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் வருது. ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது டயாமீட்டர். அந்த டயாமீட்டரை பையால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து நமக்கு ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் தான் இருக்குது. பட் இதில் கண்டினியூவேஷனாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், புரியுன்றதால இதிலே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரேடியஸ் தெரியும் என்னன்ட்டு. ரேடியஸை 2 times மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது டயாமீட்டர். டயாமீட்டர் என்னன்னு தெரியும், தட் இஸ் 2 times ரேடியஸ். ஓகேவா? அதை பையால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது என்ன நமக்கு? சர்க்கம்ஃபரன்ஸ். கிளியர்? ஓகே. இதை எப்படி ஈஸியாக நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம்? ரேடியஸ் தான் இருக்கிறதுல சின்னது, கம்மியான வேல்யூ வரும். அதை 2 times, அப்போ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது டயாமீட்டர். அதை விட பெருசாக இருக்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். ஆர்ன்றது ரேடியஸ், 2r அப்படின்றது டயாமீட்டர், 2πr அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ கிளியராக இருக்கா ஓரளவுக்கு? ஆர்ன்றது ரேடியஸ், 2r அப்படின்றது டயாமீட்டர், 2πr அப்படின்றது சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது, எந்த கன்ஃபியூஷனும் வராது. எதனால இந்த சர்க்கம்ஃபரன்ஸை இதோடு சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஏரியா வரும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், பை ஆர் ஸ்கொயர் தான் ஏரியாவோட ஃபார்முலா. இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர் 2r 2πr அப்படின்றது ரேடியஸ் டயாமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸோட இதாச்சு. அப்போ ஏரியான்றது என்ன ஆயிடுச்சு? தனியாக ஒரு டாப்பிக்காக போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஆர் 2r 2πr ரேடியஸ் டயாமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபார்முலாவும் மறக்கவே மறக்காது. கிளியரா? ஓகேடா. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. இப்போ முக்கியமான லைன்ஸ்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு ஃபார்முலா மாதிரி பார்த்துக்கலாமா? இல்லை உங்களுக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கானதுன்னு கூட பார்க்கலாம். முக்கியமாக இந்த லைன்ஸ்லாம் பார்த்தோம். என்னென்ன லைன்ஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பார்த்தது இதில் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் டி அப்படின்னா டச் பண்ணிட்டு போகுது. ஜஸ்ட் என்ன பண்ணுது? எ லைன் தட் ஜஸ்ட் டச்சஸ் த சர்க்கிள் ஆஸ் இட் பாசஸ் பை. அப்படியே இப்படி போகும்போது இப்படி ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு போகிறது. இப்படி போகும்போது அப்படியே ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிட்டு போகிறது. ஓகேவா? அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சீக்கண்ட்.
சீக்கண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக அப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா செகண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லும் போது சீக்கண்ட் தான் படிக்கிறோம், பட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா 2. அப்போ 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணுது. டேஞ்சன்ட் வந்து ஜஸ்ட்டு ஒரு பாயிண்டில் இப்படி டச் பண்ணிட்டு போகுது. ஆனால் இது என்ன பண்ணுது, 2 பாயிண்ட்ஸில் சர்க்கிள்குள்ளே கட் பண்ணிட்டு போகுது. இதுவும் லைனு, இதுவும் லைன். இதுக்கும் ரெண்டுத்துக்குமே என்ன ஸ்டார்டிங் எண்டிங் கிடையாது. பாருங்கள், ஏரோ மார்க்கு போயிட்டே இருக்கும் இந்த லைன். இப்படி எங்கே போகும், இது இந்த பக்கம் எங்கே போகும்னே தெரியாது, அப்படி பெருசாக போயிட்டே இருக்குது. ஓகேவா? டேஞ்சன்ட்ன்றது ஜஸ்ட்டு ஒரு பாயிண்டில் டச்சிங், சீக்கண்ட்ன்றது 2 பாயிண்டில் டச்சிங். ஓகே. நெக்ஸ்ட்டு கார்டுன்றது என்ன, லைன் செக்மெண்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கார்டுன்னு சொல்கிறோம். அதுவே சேம் கார்டு, அதே கார்டு தான், 2 பாயிண்டில் தான் டச் பண்ணுது, அதுவும் லைன் செக்மெண்ட் தான். அதுவே சென்டர் வழியாக போச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம், டயாமீட்டர். டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர் இஸ் ஆல்சோ ஏ கார்டு. டயாமீட்டரும் கார்டு தான். ஆனால் என்ன வருது, சர்க்கிள், அந்த சர்க்கிளில் சென்டர் வழியாக போகுது. அது ஸ்பெஷலாக இருக்கிறதால அதுக்கு என்ன சொல்கிறோம், டயாமீட்டர்னு பேர் சொல்கிறோம். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு. ஓகே. கார்டு அப்படின்னா என்ன, ஜஸ்ட் இப்படி 2 பாயிண்டில் டச் பண்ணுது. லைன் செக்மெண்ட் தட் கோஸ் ஃப்ரம் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். இது லைன் செக்மெண்ட். அதுவே லைன் அப்படின்னா அது என்ன ஆகிடும், சீக்கண்ட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டானது பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன, இந்த சுற்றி இருக்கிறது. அதில் ஒரு பார்ட் எங்கே வேணாலும் எடுக்கலாம். இங்கே இப்படி கூட எடுத்துக்கலாம், ஜஸ்ட் இங்கே இப்படி எடுக்கலாம், இல்லை இப்படி ஃபுல்லாக பெருசாக எடுக்கலாம். அது என்னன்னு சொல்லுவோம், ஆர்க்குன்னு சொல்லுவோம். சி பாருங்கள், சி போடும் போதே அதுவே எப்படி இருக்குது, ஒரு ஆர்க் மாதிரி தானே இருக்குது. அப்போ அது வச்சுக்கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் வச்சுக்கலாம். கிளியர் ஆயிடுச்சா? லைன்ஸு டேஞ்சன்ட் ஜஸ்ட் டச்சஸ், சீக்கண்ட் செகண்ட், அப்போ 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணணும், அதுவும் லைன் தான். டேஞ்சன்ட் அண்ட் சீக்கண்ட் ரெண்டுமே லைன் தான், ஸ்டார்டிங் எண்டிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு கார்டு என்ன, லைன் செக்மெண்ட் 1 பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும். அதே சேம் கார்டு வந்து சென்டர் வழியாக போச்சுன்னா அதை டயாமீட்டர் சொல்லுவோம், இல்லை 2 டைம்ஸ் த ரேடியஸை டயாமீட்டர் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்க்குன்றது என்ன, பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஆர்க் சியில் முடியுது, அந்த சியை ஆர்க் மாதிரி தான் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பார்ட்டு. ஓகேவா? சி கூட இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சி ஓ இருக்கு இல்லையா, லெட்டர் ஓ இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு என்ன வருது, சி கிடைக்குது. அப்போ அதே மாதிரி தான் அந்த சர்க்கிளில் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுக்கிறது தான் ஆர்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. ஏதாச்சும் இல்லை வேறு எதுலையாச்சும் ரிலேட் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹிண்ட் வச்சிங்கன்னா மறக்காது, கிளியராக இருக்கும். ஓகே. இதெல்லாம் ரொம்ப பேசிக் பாயிண்ட்ஸு, நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. அப்போ தான் போக போக பெரிய கிளாஸஸில் இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த எதுவுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயத்துலலாம் அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தா ஸ்லைசஸ். இது ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இப்படி பிசான்லாம் கொடுத்துருக்கேன், ப்ராப்பர் டெஃபினிஷன் கிடையாது. ஓகேவா? நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 ஸ்லைசஸ், 2 பீசஸ் பார்த்தோம். என்னென்னது, செக்டார் ஒன்று, செக்மெண்ட் ஒன்று. செக்டார் ஒரு பிசா மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது. செக்மெண்ட் லைன் செக்மெண்ட். எந்த லைன் செக்மெண்ட், கார்டுன்ற லைன் செக்மெண்ட்டு. ஸ்லைஸ் மேட் பை அ கார்டு இஸ் கால்டு செக்மெண்ட். அது சின்னதாக இருக்கிறது மைனர், பெருசாக இருக்கிறது மேஜர். செக்டார் 2 ரேடியஸ் ஒரு ஆர்க். செக்மெண்ட் த லைன் செக்மெண்ட் கார்டு அண்ட் ஆர்க். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த செக்டார்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டாக 2 டைப்ஸ் இருக்குது. என்ன ஒன்று, குவாட்ரண்ட், இன்னொன்று வந்து செமி சர்க்கிள். குவாட்ரண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1/4 குவார்ட்டர் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம கிராஃபில் கூட சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். 1/4 ஆஃப் த சர்க்கிள், குவார்ட்டர் ஆஃப் அ சர்க்கிள் என்னன்னு சொல்லுவோம், குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அதே ஆஃப் ஆஃப் அ சர்க்கிள் என்னன்னு சொல்லுவோம், செமி சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆஃப் ஆஃப் த சர்க்கிள், செமி சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஆர்க் அண்ட் த டயாமீட்டர் வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஆஃப் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி இந்த டயாமீட்டர் என்ன பண்ணும், டயாமீட்டர் வந்து ஒரு சர்க்கிளில் 2 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணணும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இதுதான் நம்ம பார்த்த ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மரி. பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இதெல்லாம் தான் பார்த்தோம். ரேடியஸ் கிளியர் ஆகிருக்கும், செக்டார், செக்மெண்ட், ஆர்க், டேஞ்சன்ட், கார்டு, சர்க்கம்ஃபரன்ஸ், டயாமீட்டர். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக சீக்கண்ட் பார்த்தோம். சீக்கண்ட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால இதில் நான் கொடுக்கல. இந்த 8 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சீக்கண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் செமி சர்க்கிள். டோட்டலி 10 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த 10 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறீங்க. ஓகே. இந்த 10 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இட்ஸ் டைம் டு டூ பை யோர் செல்ஃப். ஓகே, டூ இட் யுவர் செல்ஃப். என்ன பண்ண போகிறீங்க,
ஒரு பாப்அப் க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறீங்க. அது என்ன மேம் பாப்அப் க்ரீட்டிங் கார்டு? தெரியாத மாதிரியே ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. க்ரீட்டிங் கார்டில் இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களாக செய்யணும். அந்த ஷாப்பில் வாங்குறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். இல்லை மேம் எனக்கு இதெல்லாம் செய்ய வராது மேம், எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நோ ப்ராப்ளம். ஜஸ்ட்டு ஒரு புக்லெட் மாதிரி செஞ்சால் கூட போதும். ஓகேவா? யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாப்அப் க்ரீட்டிங் கார்டு பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு புக் பேஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். டோட்டலாக அதில் 5 பேஜஸ் இருக்கணும். பாப்அப் பண்ணும்போதும் அதில் 5 பேப்பர்ஸ். ஓகே, 5 பேப்பர்ஸ், தட் இஸ் 10 பேஜஸ் இருக்கணும். ஒவ்வொரு பேஜ்லையும் ஒவ்வொன்று ரேடியஸ், டயாமீட்டர். இப்போ சொன்ன இல்லையா அந்த 10 பாயிண்ட்ஸு, ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்கணும், எனக்கு அந்த 10 பாயிண்ட்ஸும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இதோட ஃபுல் தீமே சர்க்கிள் தீமாக தான் இருக்கணும். மேலே பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, அதுவுமே டெக்கரேஷன் எல்லாமே சர்க்கிள் தீம்லேயே பண்ணணும். நீங்கள் வேணுன்னா அதில் சர்க்கிள்லேயே வேறு என்னென்னலாம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா என்ன பண்ண போகிறீங்கன்றது? ஜஸ்ட்டு ஒரு பாப்அப் க்ரீட்டிங் கார்டு. அது செய்ய கஷ்டப்படுறவங்களுக்கு இதுவே பார்த்தா தெரியுது இல்லை, ஒரு புக் மாதிரி இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு புக் மாதிரி பண்ணால் கூட ஓகே, உங்கள் விருப்பம். சரி, ஓகே, அவ்வளோதான். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு போய் டபடபன்னு என்ன பண்ணிடணும், தண்ணி குடிச்சிடணும். ட்ரிங்க் மோர் வாட்டர் சில்ட்ரன், அதர்வைஸ் யூ வில் பி டீஹைட்ரேட்டட். ஓகே, எப்போவுமே ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாட்டர் குடிங்க. கிளாஸ் முடிஞ்சது என்ன பண்ணணும், இப்போ ஃபோனை வச்சிங்களோ இல்லையோ உடனே போய் வாட்டர் குடிக்கணும். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அன்டில் தென், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ சில்ட்ரன். பை பாய்.